வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, பால்ஹெய்மன் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக பேசப்படுது. அதை பற்றி இன்னைக்கு வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸுக்கு பால்ஹெய்மன் துரோகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே இந்த சேனல் வந்து ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0 வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளை ஆகி ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதனால் இந்த சேனலை விட்டுட்டு இன்னொரு சேனல் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொஞ்சம் தாங்க நண்பா. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால்ஹெய்மன் வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு துரோகம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போகுது. ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்மாக்டவுன் முடிஞ்சு, ரோமன் ரெயின்ஸ் வந்து பால்ஹெய்மனுக்கு கால் பண்ணுறப்ப, நாட் சர்வீஸ், இந்த நம்பர் வந்து உபயோகத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அதனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டாக ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு, பால்ஹெய்மனுக்கு என்ன ஆச்சு, நான் கால் பண்ணுறேன், கால் போக மாட்டேங்குது, கால் வந்து இந்த நம்பர் வந்து நாட் யூஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு சேட் ஆகிட்டாரு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், 2 விதமான ரீசன் சொன்னேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஃபாக்ஸ் நெட்வொர்க் வந்து ஸ்மாக்டவுனை டெலிகாஸ்ட் பண்ணப்போ நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்மாக்டவுனை வந்து நம்மளுடைய யூஎஸ்ஏ டெலிகாஸ்ட் பண்ணுறனால கொஞ்சம் கரடுமுரடாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ஒரு சிக்கல்கள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. அதையும் சொன்னாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சோலோ சிக்கா வந்து அவரோட வாய்ஸ்மேனோட அந்த பால்ஹெய்மனோட அந்த மொபைலை வந்து நம்மளுடைய சோலோ சிக்காவை உடச்சிட்டாரு. அதனால நம்மளுடைய பால்ஹெய்மன்ட்ட வந்து அவரோட மொபைல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். வாய்ஸ்மேன் அவர் வந்து ஒரு மொபைல் கூட இன்ன வரைக்கும் வாங்காமல் இருப்பாரா? நீங்களே கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். வாங்காமலாம் இருக்க மாட்டார். இது வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்காக ரெடி பண்ண ஒரு கதாபாத்திரம் தான். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய வாய்ஸ்மேனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். நான் வந்து என்னோட அந்த ஒரு வாய்ஸ்மேனோட அந்த ஒரு பதவியை வந்து நான் முடிவுக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னா அது ரோமன் ரெயின்ஸ் கூட மட்டும்தான். இதுக்கப்புறம் நான் வந்து எந்த ஒரு ரெஸ்லர் கூடயுமே வாய்ஸ்மேனாக நான் இருக்க மாட்டேன். இதுதான் லாஸ்ட்டு. ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கிறது மட்டும்தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்லர் கூடயுமே நான் வாய்ஸ்மேனாக இருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால்ஹெய்மனே அஃபிஷியலாக சொன்னார். இதனால நம்மளுடைய பால்ஹெய்மன் வந்து இதுக்கப்புறம் யாரு கூடயாவது வாய்ஸ்மேனாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனை போட்டு பிரட்டி எடுத்திருப்பார். பாவம் வயசானவர் கூட பார்க்காம நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனை வந்து பந்து மாதிரி விளாண்டுருப்பார். அப்போ வந்து நம்மளுடைய ட்ரைபல் சீஃபான ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனை காப்பாற்றலை அப்படிங்கிற ஒரு கடுப்பில் கூட நம்மளுடைய பால்ஹெய்மன் இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய சோலோ வந்து எதுக்காக வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனை அட்டாக் பண்ணார் அப்படின்னு கேட்டால், நீ வந்து என்ன ட்ரைபல் சீஃபாக சொல்லு, என்ன வந்து நீ இக்னாலஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சிக்கா வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனை சொல்லியிருப்பார். அப்போ வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனோட ஒரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், நாட் மை ட்ரைபல் சீஃப், நீ வந்து ட்ரைபல் சீஃப் கிடையாது சோலோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பால்ஹெய்மன் வந்து நம்மளுடைய சோலோவை அவமானப்படுத்தியிருப்பார். அதில் காண்டான நம்மளுடைய சோலோ வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனை போட்டு பிரட்டி எடுத்திருப்பார். இவ்வளோ தூரம் வந்து நான் போராடினது எதுக்காக அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸ்க்காக தான். ரோமன் ரெயின்ஸ் தான் உண்மையான ட்ரைபல் சீஃப். ரோமன் ரெயின்ஸ் தான் ஹெட் ஆஃப் த ட்ரைபல் சீஃப். வி த ஒன் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சொந்தக்காரன் யாருன்னு கேட்டால் அது ரோமன் ரெயின்ஸ் மட்டும் தான். இந்த ரோமனுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி நான் பண்ணனே, என்னை வந்து சோலோ வந்து அட்டாக் பண்ணுறப்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து காப்பாற்றலை அப்படிங்கிற ஒரு கோபத்தில் கூட நம்மளுடைய பால்ஹெய்மன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய பால்ஹெய்மன் இப்போ கோபத்தில் தான் இருக்கிறாரு. அதனால நம்மளுடைய ராக்கு கூட நம்மளுடைய பால்ஹெய்மனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. எதுக்காகடா நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், சோலோ வந்து உன்னை வந்து அடித்தான் அப்படிங்கிறது ஓகே. ஆனாலும் நீ வந்து யாருக்காக சப்போர்ட் பண்ண அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ்க்காக தான். இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ண. ஆனால் உன்னை சோலோ வந்து அடிக்கிறப்ப உன்னோட ட்ரைபல் சீஃபான ரோமன் ரெயின்ஸே வந்து உன்னை காப்பாற்றலை. அது எதுக்காக அப்படின்னு கூட நம்மளுடைய ராக்கு வந்து நம்மளுடைய பால்ஹெய்மனை தூண்டி விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்காக வந்து சம்மந்தமே இல்லாமல் ராக்கு வந்து எதுக்கு வந்து நம்மளுடைய பால்ஹெய்மன்ட்ட இது மாதிரி விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இருக்குது நண்பா. ஏன்னா ரெசல்மேனியா 40 வந்து ரோமன் ரெயின்ஸும் சரி ராக்கும் சரி நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்கும் செத் ரோலின்ஸுக்கும் எதிராக தான் நம்மளுடைய ராக்கும் ரோமன் ரெயின்ஸும் மேட்ச் பண்ணாங்க. கோடி வந்து நியூ சாம்பியன் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கோடி பின்னாடி வந்து பல ரெஸ்லர் இருந்தாங்க. பல விஷயங்களை வந்து அவருக்கு பின்னாடி விஷயங்கள் பண்ணாங்க. அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய ராக்
வந்து முறியடிச்சு ரோமன் ரெயின்ஸ் தான் சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கை வந்து அவரோட பவரை யூஸ் பண்ணி பல விஷயங்கள் பண்ணார். அப்படி பண்ணாலும் அதை எதுவுமே இப்போ வந்து வேலைக்கு ஆகாமல் போயிடுச்சு. அது வந்து இவ்வளோ தூரம் பண்ண விஷயங்கள் எதுவுமே மண்ணுக்குள்ளே மண்ணாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்றுத்துக்குமே உதவாமல் போயிருச்சு. அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ராக் வந்து ஒரு கோபத்தில் இருக்கலாம். அவரோட அதாவது நம்முடைய ராக்கு படுற கோவம் வந்து உண்மையிலுமே ஒரு நியாயமான ஒரு கோவம் தான். ஏன்னா இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி நம்முடைய கோடிக்கும் சரி இப்போ பேட் பிளட் லைனில் ஒரு மேட்ச் நடந்துச்சு, ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்துச்சு. இதில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய கோடியும் சோலோ சிக்காவும் ஜாக்கப் ஃபாட்டு கூட ஒரு டாக் டீம் மேட்ச் விளாண்டாங்க. அதாவது நம்முடைய ராக்கும் ரோமன் ரெயின்ஸும் சேர்ந்து தான் நம்முடைய கோடியையும் செத் ரோல்லின்ஸும் ஃபேஸ் பண்ணாங்க. அதாவது நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆகக்கூடாது, அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் தான் அவரோட சாம்பியனை ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய ராக் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். அந்த கஷ்டையெல்லாம் வீண் போயிடுச்சு அப்படிங்கிறக்காக கூட அந்த ஒரு கோபத்தில் அந்த ஒரு ஆதங்கத்தில் கூட நம்மளுடைய பார்லிமெண்ட்டை வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை பற்றி இது மாதிரி விஷயங்களை வந்து நம்முடைய ராக்கு சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு சிந்திக்க வேண்டிய கண்டிப்பாக ஒரு விஷயம் தான். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்க எல்லா விஷயமே நம்மளுடைய பால் ஹேமன் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அது ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது இப்போ வந்து வைஸ்மேன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் கூட இதுக்கு முன்னாடி இருந்தான், அவன் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறக்காக ரோமன் ரெயின்ஸ் இப்போ வந்துட்டார், WWE வந்துட்டார். வந்தாலும் இன்ன வரைக்கும் என்னை வந்து தேடாமல் ரோமன் ரெயின்ஸ் இருக்கிறான், அதாவது என்னை வந்து தேடி வரானா வராமல் இருக்கிறானா அப்படிங்கிறக்காக ஒரு டெஸ்டிங்கை கூட நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வச்சுருக்கலாம். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்காக தானே அடி வாங்கி தானே நம்மளுடைய பால் ஹேமன் போனார். அதனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து கூட நம்மளுடைய பால் ஹேமனை வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸு தேடுறாரா தேடலையா அப்படிங்கிறத ஒரு டெஸ்டிங்கை கூட நம்மளுடைய பால் ஹேமன் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ராக்கு கூட நம்மளுடைய பால் ஹேமனை வந்து ஒன்று சேர்ந்துருக்கலாம். அதாவது நம்முடைய ராக்கு சொல்லி கூட நம்முடைய பால் ஹேமன் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான ரீசன் தான் இப்போ நான் சொன்னேன்ல, ரெசல்மனியா 40 வந்து வந்தது எல்லாமே சொன்னேன்ல. அதனால் நம்மளுடைய ராக்கோட அந்த ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு கூட நம்மளுடைய பால் ஹேமன் வந்து இப்போ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சர்வீஸ் சீரிஸ் நடக்குது அப்படின்னா, இப்போ சர்வீஸ் சீரிஸில் பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான அந்த ஒரு வார் கேம் நடக்குது அப்படின்னா, இதில் சஸ்பென்ஸாக நம்மளுடைய ராக் வராரோ இல்லையோ நம்மளுடைய பால் ஹேமன் வரலாம். அதாவது பால் ஹேமன் வந்து த வாய்ஸ் மேன் த பால் ஹேமன் அப்படின்னு அந்த ஒரு குரலில் வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர்ந்து நம்மளுடைய நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபைனல் பாஸான த ராக்கை கூட நம்மளுடைய பால் ஹேமன் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்மளுடைய வாய்ஸ் மேனான நம்மளுடைய பால் ஹேமன் கூட நம்மளுடைய ஃபைனல் பாஸான த ராக்கு கூட ஒரு மேனேஜர் ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. ஏன்னா ரோமன் இதுக்கு முன்னாடி உன்கிட்ட வந்து நான் வைஸ்மேனாக நான் இருந்தேன், ஆனால் இருந்தாலும் உன்னை வந்து அவ்வளோ ஒரு விசுவாசமாக உன் கூட இருந்தேன், ஆனாலும் இருந்து கூட நீ வந்து என்னை வந்து சோலோ வந்து அட்டாக் பண்ணுறப்ப நீ வந்து என்னை காப்பாற்றலை, நீ வந்து ஒரு சீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கோபத்தில், ஏன்னா நம்மளுடைய ராக்கை தான் தூண்டி விட்டுருக்காருல, அதனால் அந்த ஒரு கோபத்தில் நம்மளுடைய ராக்கு கூட நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஒரு டீமாக பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய ராக்குக்கு வந்து நம்மளுடைய வாய்ஸ்மேன் வந்து ஒரு டீமாக பண்ணுறாரு அப்படின்னா அது உண்மையிலுமே பிளட் லைன் 2.0க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய பிளட் லைன் 2.0 தான் அந்த சர்வீசஸ்லேயே வின் பண்ணுற மாதிரி அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஓஜி பிளட் லைன் கொஞ்சம் கீழே போயிடாதா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஏன்னா ஓஜி பிளட் லைன் இதுக்கப்புறம் வின் பண்ணாலும் வின் பண்ணாட்டி போட்டாலும் எந்த ஒரு அங்கே ஒரு யூஸுமே கிடையாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் அவர் சாதிக்க வேண்டியதை எல்லாமே சாதிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்முடைய ஜே ஊசோ இருக்கார் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிளட் லைன் ஸ்டோரியில் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் சிங்கிளாக இந்த மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ அப்படிங்கிற மாதிரி அவரோட திரும்பி அவரோட தேடல் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஐசி டைட்டிலுக்கான அவர் பின்னாடி போயிடுவார். நம்முடைய ஜே ஊசோ நம்முடைய ஜிம்மி ஊசோ அவர் ஒரு ஸ்டோரியில் போயிடுவார். நம்முடைய சேமிசன் அவர் ஒரு வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபியூலில் போயிடுவார். ஏன்னா இவங்களோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஆனால் பிளட் லைன் 2.0 தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் அப்படியே பாதிச்சிடும். நம்முடைய சோலோவாக இருக்கட்டும், நம்முடைய ஜாக்கப்பாட்டாக இருக்கட்டும், நம்முடைய டாமாலாங்கா இவங்க எல்லாமே அவங்களோட ஸ்டோரி அப்படியே பாதிச்சிடும். அதனால் இந்த பிளட் லைன் 2.0 வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் நிறையாவே இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுடைய பால் ஹேமன் அந்த பிளட் லைன் 2.0க்கு வாய்ஸ்மேனாக இருந்தார் அப்படின்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, அதாவது சோலோ ஒரு மிட்கார்ட் டிவிஷனில் கூட இல்லை, அவன் எந்த ஒரு சாம்பியனுமே வின் பண்ணலாம், அவெல்லாம் வெத்து போய்ட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளுடைய வாய்ஸ்மேன் நம்மளுடைய சோலோ சிக்கா ஒரு மேனேஜர் ரோல் பண்ணார் அப்படின்னா ஃப்யூச்சரில்
கூட நம்மளுடைய சோலோ சிக்காவா வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஒரு முழு தகுதிகள் வந்து நம்முடைய சோலோக்கு இருக்கான்னு கேட்டால் பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா ஒரு நேரத்தில் வந்து நம்முடைய ரோமன்டைன்ஸோட காப்பி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சோலோவை சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்முடைய ரோமன்டைன்ஸே மிஞ்சுற அளவுக்கு நம்முடைய சோலோவோட அந்த ஒரு ஹீல்டன் அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில் இன்னமும் கொடி கட்டி பறக்குது. ஆனால் என்னடா இப்போ தான் நீ சொன்ன வாய்ஸ்மேன், அதாவது பால்கேவன் வந்து ரோமன்டைன்ஸை தவிர வேறு யாருக்குமே மேனேஜர் ரோல் பண்ண மாட்டார், ரோமன்டைன்ஸ் கூட பண்ணுறது தான் கடைசி, அதுக்கப்புறம் யார் கூடமே பண்ண மாட்டார் அப்படின்னா, அப்புறம் எப்படிடா ராக்கு கூட பண்ண போகிறாரு அப்படின்னா, ஏன்னா பண்ணுவார் தான், அதாவது ரூமர் போய்கிட்டு இருக்கு, பண்ணுவார் அப்படிங்கிற ரூமர் போய்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டாயமே இல்லையே. எப்படி வேணுமாலும் WWE நினச்சா ஸ்டோரி லைனா எப்படி வேணுமாலும் மாற்றி அமைக்கலாம். அதுக்கான முழு தகுதிகளும் அதிகாரங்களும் WWE கையில் இருக்கனால ரோமன்டைன்ஸ் கூட பண்ணார் தான், அதுக்கப்புறம் பண்ணவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக வாங்கிட்டாங்களான்னு. அதுக்கப்புறம் ராக்கு கூட பண்ணலாம். ராக்கு கூட பண்ணால் நீங்கள் எதுவும் ஏற்றுக்க மாட்டீங்களா? இல்லை வேணாம்னு சொல்லி வெறுத்துருவீங்களா? இல்லை இவர் யார் கூட வந்து பால்கேவன் மேனேஜர் ரோல் பண்ணாலும் சரி கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அதுக்குன்னு பார்க்காம இருக்க போகிறோமா? இல்லை டிவியை தான் உடச்செறிஞ்சிட போகிறோமா? ரோமன்டைன்ஸ் கூட மட்டும் பார்த்தது தான் நல்லா இருந்துச்சு அப்படின்னு டிவியை தான் உடச்செறிஞ்சிட போகிறோமா? பால்கேவன் ரோமன்டைன்ஸுக்கு துரோகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஒருவேளை நம்மளுடைய ரோமன்டைன்ஸுக்கு நம்மளுடைய பால்கேவன் துரோகம் பண்ணிவிட்டு நம்மளுடைய ராக்கு கூட நம்மளுடைய பால்கேவன் சேர்ந்துட்டா இந்த ஒரு காம்பினேஷனை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படிங்கிற உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.